கண்ணகி அதுக்கப்புறம் எங்க போனாலும் உங்களுக்கு தெரியுமா? மதுரையோட காவல் தெய்வமான மதுராபதி வந்து நீ 14 நாட்களுக்கு அப்புறம் உங்க கணவனு கூட விண்ணுலகம் போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கால் போன போக்கில் அவங்க போயிருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் சேர நாட்டுல ஒரு மலையில பொதுகை மாதிரி அடிவாரத்துல தங்குறாங்க. அங்க இருக்கிற குறவை கூத்து நடத்தின பெண்கள்கிட்ட அவங்க கதையில வந்து சொல்றாங்க. திடீர்னு அங்க வீசி ஒரு ஒளி அவங்க இழுத்துட்டு போயிருக்கு. அங்க இருக்க குறவை கூத்து ஆன பெண்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த வழியா ஒரு சேர மன்னர் சேர செங்கூட்டன் வரதா இருந்துச்சு. அவரும் வந்துட்டாரு. வந்து அந்த பெண்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இளங்கோடிகள்கிட்ட சொல்லி இந்த பாடலை ஈற்ற சொல்லியிருக்காரு இந்த கதையை. அதுக்கப்புறம் இவர் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இமய வரைக்கும் போர் செஞ்சு போய் அங்க இருக்கிற 2 மன்னர்கள் தலையிலேயே வச்சு அந்த இமயத்தில் இருக்கிற கல்லை எடுத்துட்டு வந்து கடைசியா தமிழ்நாட்டுல உலகமே கண்ணகியோட வரலாற்றை பார்த்து வியர்ன்ற அளவுக்கு கண்ணகியோட பெருமையை உலகத்துக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் இன்னும் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான்